வார்னிங் வார்னிங். நான் செலிப்ரேஷன் ஒன்று உள்ளே போகிறேன். நான் உள்ளே போகிற வரைக்கும் கமருதீன் உள்ளே இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். நான் உள்ளே போகும்போது அவர் இல்லைன்னா அவர் குட் டைம். என்னதான் ஸ்ட்ராங்கனால ஆணுக்கு ஆண் மோதலாம், பெண்ணுக்கு பெண் மோதலாம். ஒரு ஆண் பெண்ணை வந்து கொச்சப்படுத்தின வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப தவறான அசிங்கமான வார்த்தை வழியாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எப்படி படித்து வளர்ந்துருப்பீங்கன்னு தெரில. அவர் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு தெரில. பார்வதி கூட சேர்ந்து இப்படி ஒரு கேம் ஆடுறாரா, இல்லை பார்வதி கமருதீன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை கமருதீன் பார்வதி யூஸ் பண்ணிட்டாங்களா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது தெரியல. பிரஜன் பேசின இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழில் கார் டாஸ்க் வந்து நடந்துருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து மயங்கி விழுந்து ஃபிட்ஸ் வந்து மெடிக்கல் ஹெல்ப்பில் தான் வந்து இருந்தாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் கமருதீன். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை வந்து பயங்கரமாக அசிங்கமாக பேசி திட்டி கார்லேருந்து தள்ளி விட்டாங்க. இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்வதி பற்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமருதீன் பற்றி வந்து பயங்கரமாக எல்லாருமே வந்து கோவப்பட ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்கணும், உடனே வந்து இவங்க ரெண்டு பேரை வெளியில் அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை ஜெயிலில் போடணும். ஒரு ஹியூமனிட்டி இல்லாமல் வந்து இவங்க நடந்துக்கிட்டாங்க. அதுவும் பார்வதி மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. கமருதீன் மேலேயும் கூட எதுக்கு வந்து இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீனை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பிரஜனும் சொல்லியிருக்காரு. அதாவது பார்வதி கமருதீனை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை கமருதீன் பார்வதியை யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பிக் பாஸ் கேமுக்காக அவர் வந்து வீட்டில் இருக்கும்போது சாண்ட்ரா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கமருதீனுக்காக. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இப்படி பண்ணது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செலிப்ரேஷனில் போனேன்னா கண்டிப்பாக நான் அவரை வார்ன் பண்ணுவேன். அவருக்கு வந்து நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது நல்லது கிடையாது. ஏன்னா செலிப்ரேஷன் ரவுண்ட் நடக்கும் ஃபினாலேக்கு முன்னாடி. ஸோ அந்த டைமில் நான் போகும்போது கமருதீன் இருந்தாருன்னா அது வந்து அவருக்கு பேட் டைம் அப்படின்னு பிரஜன் சொல்லியிருக்காரு. ஸோ நேற்று நடந்த சம்பவம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்க்காதவங்க கூட பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த எபிசோடை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து பிக் பாஸில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பயங்கரமாக வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். அதே மாதிரி கமருதீனும் யாரும் விட்டு வைக்கல. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் விஜய் சேது சாரோட எபிசோடில் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்க போகிறாரு அப்படின்னு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு தான் பிரஜன். ஒரே டைமில் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்தாங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை வந்து லேசாக விட மாட்டார். ஸோ நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.